மும்பை சிஎஸ்கேன்னு சொன்னா ஒரு எல் கிளாசிக்கோ, இந்தியன் எல் கிளாசிக்கோ. இந்த வாட்டி சிம்பிளா அந்த மாதிரி எஃபர்ட் வரல. நாங்க சூரியகுமார் யாதவ் அடிப்பாங்கன்னு பார்த்தோம், வேற திலக் வர்மா அடிப்பாங்கன்னு பார்த்தோம், எல்லாமே நமக்கு ஃபெயிலியர் ஆயிட்டு பார்த்தோம். பட் ஆனால் அவர் பால்ஸ் தான் வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஹோப்ஃபுல்லி மும்பை இந்தியன்ஸ் நெக்ஸ்ட் சீசன் ஸ்ட்ராங்கா வருவோம்னு நம்புவோம். மும்பை சிஎஸ்கேன்னு சொன்னா ஒரு எல் கிளாசிக்கோ, இந்தியன் எல் கிளாசிக்கோ. இந்த வாட்டி சிம்பிளா அந்த மாதிரி எஃபர்ட் வரல. இது எல் கிளாசிக்கோ. எல்லா ஐபிஎல் மேட்சும் விட கூடுதலா நம்ம குரூஷியல் மேட்ச் சொன்னா மும்பை சிஎஸ்கே தான். ஆனா அந்த ஒரு டைட் மேட்ச் வரல, நமக்கு அந்த ஒரு குரூஷியல் சிச்சுவேஷன் எதுவுமே வரல. சிம்பிளா டென்ஷன் இல்லாம கூலா போய் ஈவன் போன வருஷம் வரை நமக்கு லாஸ்ட் ஓவர் வரை நமக்கு டைட், யார் வின் பண்ணுவா கூட டிசைட் பண்ண முடியாத ஒரு மேட்ச் இந்த மேட்ச் மும்பை சிஎஸ்கே. ஆனா இந்த வாட்டி 5th ஓவர் முடியறதுக்குள்ள சிஎஸ்கே வின் பண்ற மாதிரி ஆயிருச்சு. மேட்ச் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை எங்களுக்கு. நாங்க சூரியகுமார் யாதவ் அடிப்பாங்கன்னு பார்த்தோம், வேற திலக் வர்மா அடிப்பாங்கன்னு பார்த்தோம், எல்லாமே நமக்கு ஃபெயிலியர் ஆயிட்டு. ஹார்திக் பாண்டியா கேப்டன்சிபி கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி கொடுத்தா நல்லா இருக்கும் எங்களை பொறுத்தவரையும். மும்பை அதுதான் பாண்டியாவை கொஞ்சம் ஸ்கோடுமே, பாண்டியா கொஞ்சம் கேப்டன்சி நார்மலா தான் இருக்கு. சூரியகுமார் யாதவ் T20 வேர்ல்டு கப் அடிச்ச பிளேயர், நல்ல கேப்டன்சி பண்ணுவாங்க. சூரியகுமார் யாதவ் நல்லா கேப்டன்சி பண்ணுவாரு. அது போக நம்ம ரோஹித் சர்மா இருந்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் போயிருந்தது. மும்பை எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 runs 40 runs ஷார்டேஜா தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆனால் பவர் பிளேல இவங்க கொஞ்சம் சிஎஸ்கேவோட அட்வான்டேஜ் பவர் பிளேல பெருசா விக்கெட் விடல. சஞ்சுவோட விக்கெட் மட்டும் தான் விட்டுருந்தாங்க, பெருசா விடல. ஸோ ஓவர் அவங்க கரெக்டா ரன் ரேட்டை மேட்ச் பண்ணிட்டு வந்தனால ஜெயிச்சாங்க. ஹர்திக் பாண்டியாக்கு இன்னைக்கு பேட்ல பால் படல. இன்னும் சொல்லணும், அவர்கிட்ட ஒரு 2-3 6 எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவர் பால்ஸ் தான் வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஹோப்ஃபுல்லி மும்பை இந்தியன்ஸ் நெக்ஸ்ட் சீசன் ஸ்ட்ராங்கா வருவோம்னு நம்புவோம்.